கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்துட்டு மைன்கிராஃப்ட் ஹை லெவல் பார்ட் தெரில கைஸ், அதை விடுங்க. நாங்கள் இப்போ திருப்பதிலாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போது நான் இது வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு தான் அப்லோட் பண்ணிடுவேன். ஆனால் இந்த மாதிரி கேப் இருக்குது இடையில. நம்ம இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கைஸ். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ரெக்கார்ட் ஆகிடுச்சா இல்லையா, ஏன் நாங்களே இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு நினைக்காதீங்க. ரெக்கார்டு ஆன் பண்ண மறந்துட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் ஆன் பண்ணி 2 செகண்ட் வீடியோலாம் எடுத்தேன். வேறு வழி இல்லை கைஸ். எல்லாத்தையும் அவங்க பேசி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, வாங்க. நான் இந்த வீடியோவில் ரெக்கார்டு ஆன் பண்ணியிருக்கேனா? ஆன் பண்ணியிருக்கேன். வாங்க போட்டு டிப்பாக ஒன்று வச்சுருந்தேன். அங்கே 2 தனியாக பிடிச்சி போட்டு அதுவும் அங்கே பெருசு தெரியுதா, அங்கே போட்டு வச்சுருந்தேன். நான் அங்கே எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ரெடி பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு இதையும் ரெடி பண்ணியிருக்கேன். மாடெல்லாம் அடிக்கடி அதுக்கப்புறம் தேனும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லையா, அதுலேருந்தும் தேன் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் தினசரி இதில் இருக்கிறது 7 இருக்குது. இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ரோடு போகிறதுக்கு பிளாக்ஸ்லாம் டீப் ஃப்ளைட்டை இதாக மாற்றி இது பண்ணிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சத்தம் இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ ஜங்ஷனில் இருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்த ஃபில் பண்ணணும் ரோடை. நாங்கள் இன்றைக்கி திருப்பதி போயிட்டு சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏய் ஷூ வாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என் தங்கச்சி தான் சத்தமாக சொல்லு. நார்மலா அதுக்கிட்ட போமா கைஸ். நான் உங்களுக்கு இப்போ ஒருத்தனை காட்டுறேன். நீங்கள் காட்டல, பேச சொல்கிறேன். இவன் பேர் தான். உன் பேர் என்னன்னு சொல்லு. சத்தமாக சொல்லு. இந்த பேர் விஸ்வராமன் கைஸ். சத்தமாக கேட்குதா? இன்னும் நல்லா கிட்ட வந்து சொல்கிறா. என் பேர் விஸ்வராமன் கைஸ். விஸ்வராமன் என்னோட ஃப்ரெண்டு தான். கூட வந்தவன். என்ன என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லு. அந்த பிக்கு கிட்ட போயிட்டா நீ. அந்த பிக்கு கிட்ட போகணுமா? எனக்கு மைன்கிராஃப்ட்லாம் எதுவும் தெரியாது. சும்மா தான் உள்ளே விடுறதே தப்பு. போயாச்சு. எத்தனை பிக்கு வச்சுருக்கேன் நானா? பிக்கெல்லாம் அப்புறம் வந்து என்னவோம், இங்கே ஃபார்மிங்லாம் ஒரு பெரியாக வந்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம். வாங்க, ஃபுட்டு வேறு கம்மியாக இருக்குது. நாங்கள் இப்போ திருப்பதி ஆந்திரா ஜங்ஷனில் இருக்கோம். இந்த இடத்துல என்ன ஆந்திராவில் என்ன ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு தெரில. ஆக மொத்தத்தில் நம்ம இப்போ நான் இன்னொன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். மொரட்ட சம்பவம். அதாவது என்னன்னா, நான் போய் மைனிங்கில் அங்கே இருக்கிற மைனிங் பார்த்தோம் இல்லையா, அந்த மைனிங்கை போய் டார்ச் வச்சேன். டார்ச் வச்சு என்னடா இவ்வளோ டார்ச் இருக்குது, போய் கிரியேட்டிவில் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்துருக்கோம் என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எந்த ரெக்கார்டுன்னு தெரியல. இங்கே இருந்த டார்ச்செல்லாம் க்ளோஸ் பண்ணோம், இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணோம். அதில் வந்தது தான் அதெல்லாம், வேறு எதுவும் இல்லை. நம்ம உள்ளே போய் காட்டுறாங்க. உள்ள தண்ணி எல்லாம் முதல்ல எடுக்கணும். அதுக்கு நம்ம பிளாக்ஸ் தேவை. பக்கத்தில் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம் சொல்லு, சொல்கிறா. ஊற்றணுமா? என்ன தண்ணீர் ஊற்றணும்? ஊற்ற வேணாண்டா, அடைச்சி எது உள்ளே போகணும்ல. இப்போ நீ எங்கே போகிற? நான் உள்ளே போகிறேன். இடம் இல்லையே, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த இடத்த அடிச்சு உள்ள டார்ச்செல்லாம் வச்சு வச்சுருக்கேன். என்ன இருக்குன்றது இந்த பாருங்க. உள்ள லைட்டுக்கு தெரியும். உள்ளே இறங்கி இல்லை இவனுக்கு கொஞ்சம் மைன்கிராஃப்ட்லாம் எனக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் புதுசு தான் முடியாது. அவங்க விளையாண்டுருக்கேன். நீ இது விளையாண்டுருக்கியா? நான் வீடியோ போட்டு ரித்திகா பார்த்துட்ருக்கோம். ஒரு ரைஸ் உள்ள அயன்லாம் இருக்குது. சொல்லு. பேண்ட் ஐடி ஃப்ரீ ஃபயர் விளையாடுறப்ப. ஓ, நீ ஃப்ரீ ஃபயரும் பிளேயரா?
இதெல்லாம் எனக்கே இப்போ தான் கைஸ் தெரியுது. சொல்லு வேற என்னென்ன சொல்லணுமோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லிடு. உண்மையிலேடா இங்கே பாருங்க கைஸ் நம்பவே மாட்டான் முதல்ல. பயப்பில் முதல்ல நம்பவே மாட்டேங்குது பாருங்க கைஸ். கேளு அடுத்து கேளு. நிறைய டவுட்டு கேட்டில. கீழே ஒரு படிக்கட்டு செய்யணும்ல, படி கட்டு அப்படியே கீழே போகணுதான். கீழே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். நிறைய அயன் பார்த்தேன், எல்லாம் இருட்டில் அடந்துச்சு. சரி விட்டு வந்து வேட்டையாடிவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம்னா பேசுறதுக்கோட டாப்பிக்கெல்லாம் மைனிங் பண்ணணும்னா போர் அடிக்கும், அது பண்ணணும் இது பண்ணணும். ஆனால் இப்போ டாபிக் இருக்குது. நாங்கள் வந்துட்டு இந்த ஆந்திர பிரதேஷ் சிஎம் தானடா அவர் பேர் என்ன போனார்ல, ஞாபகம் சந்திரபாபு நாயுடு இந்த அவரோட பேர். அவர் பேர் அதானா சொன்னாங்க, ஆனால் என்னன்னு தெரில. அவர் பேர் அதான் நினைக்கிறேன் சொன்னாங்க. அவரை நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம். எல்லாம் கத்துறாங்க கைஸ், அந்தளவுக்கு நல்லது செஞ்சுருக்காரு போல். நம்ம ஊர் வேறங்க என்ன இருக்காங்களே வேண்டத்துங்க ஒன்றும் செய்கிறதுலன்னு சொல்லலை. ஏன்டா அமைதியாக இருக்கு, இதான் பேசுகிறாடே அதுக்கு இல்லையா? ஏதோ போனால் போச்சு. ரொம்ப ஹெவியாக சத்தம் கேட்குது. உங்களுக்கு மைண்ட் கிராஃப்ட் சொல்ல எல்லாம் மறந்துடும். நம்ம ஆயிடும் கரெக்டாக கியா கியா அது கலந்து விடுறா, அப்போ தாண்டா அருவி மாதிரி கொட்டும். அது கொட்டும். அதில் இங்கே என்னவோ இங்கே எல்லாம் வீணாக போகுது. கீழே போயிடும், சாமி வந்து குதிக்கும், கிரீப்பர் வந்து குதிக்கும். ஜாம்பி அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த கேமில் ஜாம்பி வரும், ஆனால் நைட்டு தானே வரும். ஓ இதெல்லாம் உனக்கு தெரியுமாடா? பரவாயில்லையே, எனக்கே அப்போ தான் வயசு தெரியும், இப்போதான் தெரியுதுன்னு. சொல்லு. போன வீடியோவில் தான் என்னோட தம்பி எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் என்னோட ஃப்ரெண்டு. அதில் இன்னொரு பாக்ஸை எடுத்துருக்கேன். சொல்லு என்னமோ சொன்னீங்களே, என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா? சொல்கிறா சீக்கிரம் சொல்கிறா. நைட்டு தான் ஜாம்பி வரும்டா, அதில் எட்டுக்கா பூச்சி வரும். இப்போ நம்ம கேவுக்குள்ளே இருக்கோம், கேவுக்குள்ளே இருந்தாலும் ஜாம்பி வந்து தெரியுமா தெரியாதா? வருமே, அதில் நிறைய ஜாம்பி வரும். இங்கே தான் வருங்களா? வந்து நிறைய பிடிப்புலாம் போகும் தண்ணியில் நின்னா. கொஞ்சம் லைட்டாக. ஓ ஆமாம்மா, இவனுக்கும் தெரியுது காசு. ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு தெரியவே தெரியாது நான் நினச்சேன். இவனுக்கு என்னென்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அங்கே அயன் வேலை இருக்கு, அப்புறமா இருக்கும். இப்போதைக்கு இந்த அருவியை மூடி விடுவோம். இப்படி இருக்குங்க. வீட்டில் ஃபோன் இருக்கா? எத்தனை ஃபோன் இருக்கு? 4 ஃபோன் இருக்கு. 4 ஃபோன் இருக்காங்க கைஸ். வேற என்னென்ன இருக்கு? ஒரு டேப் இருக்கு. ஒரு டேப் இருக்கா? பரவாயில்லையே, நிறைய இருக்கு போல. எந்த நிறைய ஃபோன் அடிச்சு போகலாம் போல. நீ எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற, எந்த ஸ்கூலில் படிக்கிற, எந்த ஊர்? சொல்லு சொல்லு சத்தமாக சொல்லு. நான் வந்துட்டு சாயம் படிக்கிறேன், 5வது. இங்கிலீஷில் சொல்லு. 5th ஸ்டாண்டர்ட். மை நேம் இஸ் எம் விஸ்வராமன். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? இவன் கொஞ்சம் சின்ன பையன். அதுலேயும் ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு, அது எந்த இதுன்னு தெரியல. என்னன்னா நீ எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறடா தம்பி அப்படின்னு கேட்டிருந்தாரு. இல்லை நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் காய்ஸ், இப்போ தான் ஞாபகம் வருது. நான் வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் வந்துட்டு சிவசுப்ரமணியம். இப்போ தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் காய்ஸ், இங்கே தெலுங்கில் நாங்கள் வந்திருந்தோமா, இங்கே எல்லாம் வந்துட்டு நாங்கள் அன்றைக்கி ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே அப்லோட் ஆகிருக்கோம்.
நான் இது அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அப்லோட் பண்ணிடுறோம், கவலைப்படாதீங்க. அந்த வீடியோவில் ஒரு இடம் காட்டுவோம், ஒரு இடத்த காட்டி இந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த இடத்துல ஒரு டீ கடை இருந்துச்சு. அங்கே எங்கள் தாத்தா வளைச்சிட்டு நான் போனேன். தாத்தானா எங்கள் அம்மாவோட ஃபேமிலி, எங்கள் அம்மாவோட அப்பா. அவங்கள அழைச்சிக்கிட்டு நான் போனேன். அவங்கள அழைச்சிக்கிட்டு நான் போன உடனே அவர் வந்துட்டு சிரிச்சார். தாத்தாவை நல்லா பார்த்துக்கிறியே, பரவாயில்ல அப்படி இப்படின்னாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர்கிட்ட பேசுகிறேன். ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அவருக்கு புரியாது இருந்தாலும் அவர் தெலுங்கு. அவர்கிட்ட நான் இங்கிலீஷ்லலாம் தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேசி நம்மளுக்கு தெரிஞ்ச தெலுங்குலாம் கொஞ்சம் அடிச்சு விட்டு நான் அவர்கிட்ட எங்கள் தாத்தாவுக்கு டீ வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு வெளில எங்கேயோ போயிட்டு வந்தார். வெளில போயிட்டு வந்து என்கிட்ட வந்து சொல்கிற சொன்னார், ஐயோ காம்பிருக்கா பரவாயில்லையே உங்கள் தாத்தா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் சொல்லாமல் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் என்னன்னு கேட்டாரா. நான் ஒரு வச்சுருக்கேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னா அவர் உடனே உன் யூடியூப் சேனல் பேர் என்ன, உன்னோட செல்லில் காட்டு அப்படின்னு சொன்னோடனே இந்த ஊரில் கர்மம் நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. நானும் தேடுறேன் நெட்டு எங்கேயுமே கிடைக்கல காய்ஸ். நான் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாமல் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் ஏய் ஷூ நீ என் நம்பி தான் நல்லா பண்ணுறான். நீ பேசுறியா? ஹலோ காய்ஸ் சொல்லு, ஒழுங்கா சொல்லு. ஹலோ காய்ஸ். நீ எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிற? நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி குரூப்பா? ஓகே. உன் பேர் எல்லாம் வீடியோ ரெக்கார்ட். இப்போ என் தம்பி நேரத்தை நான் போன டிகிரியில் காலேஜ் வந்துட்டாங்க. சொந்த பக்கத்தோடு கூடியிருக்கேன். அதனால தான் என் ஃப்ரெண்டு காமிச்சிட்டேன்னா இவன் வந்துட்டு 2வது தம்பி, இப்போ வந்துட்டு 1st தம்பி. நான் போன வீடியோவில் காட்டின தம்பி பேசுவான். பேசுகிறான். ஏன் தெரியுமா இன்னைக்கு நாங்கள் லேட்டு? ஏன்னா நாங்கள் டிக்கெட் எடுக்க போயிட்டோம். நான் ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். என்னடா புத்தாச்சு கொட்டை என்னமா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 3 பேர் இருக்காங்க. எல்லாம் பேசுகிறாங்க. அந்த 1st தம்பி தான் ரொம்ப சத்தமாக பேசுவாப்புல. அதான் ஏன்னா மதுரைக்காரங்கள. நீ எந்த ஊருன்னு சொல்கிறாடே விஸ்வா? திருவாரூர். நீ வந்துட்டு என் ஃப்ரெண்டு திருவாரூருங்க. நீ எந்த ஊர் ஜஸ்வந்த்? திருவாரூர். ஏய் முகேஷ், அவன் பேர் வந்துட்டு முகேஷ். நீ எந்த ஊர்? நாங்கள் வந்து இப்போ நாங்கள் மதுரை தான். நாங்கன்னு சொல்லாத, நீ எந்த ஊர்? நான் வந்து மதுரை. நீ உன் பேர் என்ன? என் பேர் முகேஷ் பாண்டி. நான் போன இடத்துல சொல்லியிருப்பேன். நான் அவர் போனதில் சொல்லியிருப்பேன், மாட்டேன். மழை பெய்யுது. என்னது சொல்லுடா. முந்திரி வெட்டலாய் முந்திட்டு அவங்கள முன்னாடி விடாம என்னடா எதுலடா உறக்கிறது இல்லையா காய்? இன்னைக்கு ரொம்ப பண்ணா போகும் போலக்கு. சரி வாங்க நம்ம இப்போ எதுவும் இல்லை, என்ன மைனிங் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால தான் நான் வந்துட்டேன், எதுவும் பேசலை. இப்போ வந்துட்டு நம்ம மேலே என்னடா ஏன்டா நோண்டுற? ஏய் எவன் எடுத்தா டே சீட்ராது. அது வேணும்டா ஐடா. அது வைக்கலாம் இப்போ வந்துட்டு ஆண்டா தேன் பாட்டுலாம் தூக்குறேன், நான் சேகரிச்சு வச்சுருக்கேன்டா. இப்போ வந்துட்டு நம்ம பன்னிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோஸ், மாட்டுக்கு ஏறுறான் நின்றாடே 1st தம்பி. இங்கே ஒருத்தன் என்னமோ கேட்குறான், அது என்னன்னு நீங்களே சொல்லுங்களேன். என்னடா கேட்குற சொல்கிறான். இதை நான் அப்பயே சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு நான் அதை அப்புறமா பார்த்துக்கிறேன். வாங்க கொஞ்சம் தண்ணி மாட்டுக்கெல்லாம் போயிட்டு அதுதான் அஞ்செல்லாம் வந்துட்டு இருப்பா சவுண்டா பண்ணுறதுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஓப்பன்டா சும்மா நீங்கள் எல்லாம் உலக காப்பீடு டீம்டா சும்மா நீங்களாடே என்னன்னு சொல்லு இங்கே சொல்லு, நான் தைரியமாக சொல்லுவேன். அதான் நம்மளோட லைஃப் வாழ்க்கை. பண்ணி அது ஹார்ட்டடா. அது
இந்த வீடியோ முடிய போகுது, எல்லாம் கிளம்புறாங்க. பண்ணி கொடுத்துருங்க, நம்ம கிளம்புறோம். ஊருக்கு போகிறோமா இங்கே போகிறோம்னு தெரியல guys. கொன்றுவோம், பாரபட்சம் பார்க்கக்கூடாது. எடுத்துப்போ, நீ வெளில வந்துட்டேன்னா நான் வேறு வழி இல்லை. நம்ம கரெக்டாக அந்த லாஸ்ட்டாக இந்த வீடியோவை சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். சரி, லாஸ்ட்டாக என்னென்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. விஸ்வா 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 வா. இந்த வீடியோ உங்களுக்கு இரு சாப்பிட்டுக்கிறேன், சாப்பாடு ஃபுட்டு எடுத்துக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ கோயிலுக்கு போகிறதா இருக்கு. எங்கள் அம்மா கூப்பிட்டுட்டாங்க. சரி பாய். அடுத்து நீ சொல்லு. இப்போ என் ஃபஸ்ட்டு தம்பி ஃப்ரெண்டு சொல்லிட்டு போயிட்டான். நீ இப்போ சொல்கிறான். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவன் தான் கரெக்டாக சொல்கிறேன். இன்னும் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா ப்ரோ பேசுவி வேணுமா வேணாமா ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, சத்தமாக சொல்கிறேன். அடுத்து இப்போ என்னோட செகண்ட் தம்பி சொல்ல போகிறேன். அடுத்து என்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினாக என்ன பண்ணணும்? மறக்காம பேசி விருன்னு தெரிக்க விடுங்க. சொல்லு. அவ்வளோதான் guys இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் guys.